இந்த உலகம் எப்ப தெரியுமா ஒருத்தரை அதிகமா விமர்சனம் பண்ணும்? அவர் தன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போக துடிக்கும் போது. இவருக்கு மூஞ்சி சரியில்லை, இவெல்லாம் எதுக்கு வந்தான்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி துரத்தி அடிக்கப்பட்ட அதே முகம் இன்னைக்கு 8 கோடி மக்களுக்கான முகமாக நம்ம தமிழ்நாட்டோட 13வது முதலமைச்சராக மாறி நிக்குது. சினிமாக்காரன் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்ட அதே வாய்களை எப்படி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தாருன்னு ஆச்சரியப்பட வைக்குது. அவமானங்களை மட்டுமே முதலீடா வச்சு வழிகளை ஏணியா மாத்தி இன்னைக்கு கோட்டையில சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்க நம்ம தளபதியோட அந்த வெறித்தனமான பயணம் இது வெறும் வெற்றி சரித்திரம் அல்ல, வீழ்ந்த ஒவ்வொருத்தனும் எப்படி எந்திரிக்கணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கதைப்பயணி. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். விஜய் சாருக்கு ஆரம்ப கால சினிமா வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா அமைஞ்சிடல. ஒரு பக்கம் தொடர் தோல்விகள், இன்னொரு பக்கம் மனசை சுக்குநூறு ஆக்குற மாதிரியான பர்சனல் விமர்சனங்கள். சாதாரணமான மனுஷனா இருந்தா கண்டிப்பா உடைஞ்சு போயிருப்பான். ஆனா அவர் உடைஞ்சு போகல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு தன்னை நாளுக்கு நாள் மெருகேத்திக்கிட்டே இருந்தாரு. இளைய தளபதியா மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆனாரு. எவன் ஒருத்தன் அதிகமா அவமானப்படுத்தப்படுறானோ அவன் தான் நாளைக்கு சரித்திரம் படைப்பான்றதுக்கு முதல் உதாரணமாக மாறினாரு. சினிமால உச்சக்கட்ட மார்க்கெட், கேட்குற சம்பளம், நினைச்சா சேஃபா செட்டில் ஆயிருக்கலாம். ஆனா ஒரு மெச்சூர்டான மனுஷன் தனக்கான கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வெளியே வருவான். அப்படி பிப்ரவரி 2024 தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்பவும் விமர்சனங்கள். கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் ஈஸி, ஆனா எலெக்ஷன்ல நிக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. ஆனா விஜய் சாரோட டார்கெட் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல்லாம் அவரோட ஒரே குறி. எந்த ஆரவாரமும் இல்லாம அமைதியா தான் வேலைகளை செஞ்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. 2026 தேர்தல் முடிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல வருஷமா தமிழ்நாட்டுல இருந்த பெரிய பெரிய கட்சிகளெல்லாம் எதிர்த்து நின்று தனிப்பெரும் கட்சியாக டிவிகேவை உருவெடுக்க வச்சாரு. 100க்கும் மேலான சீட்டுகளை ஜெயிச்சு மே 10 முதலமைச்சராக பதவியேற்றாரு. மே 13 சட்டசபையில தன்னோட பெரும்பான்மையும் கெத்தா நிரூபிச்சு காட்டினாரு. நான் கிண்டல் பண்ணவங்களுக்கு வார்த்தையால இல்ல, தன்னோட உழைப்பாலையும் வெற்றியாலையும் மட்டும்தான் அவர் பதில் சொல்லி இருக்காரு. விஜய் சாரோட இந்த முழு வாழ்க்கை பயணத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், காத்திருப்பு. இது வழிகளால ஆனது. ஆனா இந்த வழிகளை நீங்க தாங்கிக்கிட்டா கிடைக்கிற வெற்றி வரலாற்றுல பதியப்படும். அன்னைக்கு சினிமால பட்ட அவமானங்கள், நேத்து அரசியல்ல சந்திச்ச கேலி கிண்டல்கள், இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எதையும் பேசாம அமைதியா இருந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் கையெழுத்து போடுறாருன்னா அதுக்கு பின்னாடி பல வருஷ நெருப்பு இருக்கு. உங்க வாழ்க்கையிலையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை அசிங்கப்படுத்தி இருக்கலாம், உங்களால முடியாதுன்னு ஓரம் கட்டி இருக்கலாம். அதையெல்லாம் கேட்டு முடங்கி போயிடாதீங்க. உங்களை கிண்டல் பண்ணவங்களுக்கு வார்த்தையால பதில் சொல்லாதீங்க, உங்க வெற்றியால பதில் சொல்லுங்க. உங்களுக்கான நேரம் கண்டிப்பா வரும். அன்னைக்கு உங்க உழைப்பு என்னான்னு இந்த உலகத்துக்கு புரியும். உங்க கதை நீங்க தான் எழுதணும், அதுல நீங்க தான் ஹீரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. விஜய் சாரோட இந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்கு கதைப்பயணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.